பிடெக் படிச்சு கூட 2 வருஷம் ஆனாலும் வேலை கிடைக்காத சந்திரிகா அதுக்கப்புறம் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கிற ஹரிதா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, இன்னைக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தியே, என்னக்கா ஆச்சு? ஹரிதா, எனக்கு வேலை கிடைக்கலன்னு உங்ககிட்ட சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுடி. அக்கா, அத்தை மாமா 2 பேரும் நம்மளால சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா. அத பாக்கும்போது இந்த வீட்டுல இருக்கிறது வேண்டான்னு தோணுது. ஆமாண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா நம்ம எங்க போறது? நம்மளுக்குன்னு யாரு இருக்கா? நம்ம யாரு வீட்டுக்கு போறது? சொந்தக்காரங்களா நம்மள பார்த்தாலே எகிரி குச்சி ஓடி போறாங்க. நம்ம போய் யார் கால்ல விழுவுறது சொல்லி பாக்கலாம். அக்கா, மாமா நம்மளுக்காக அத்தை கிட்ட டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருக்கா. பாவம் மாமா, எப்ப நம்மள 2 பேரையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சாரோ அன்னையில இருந்து அத்தை கூட அவருக்கு சண்டை தான். அவரு வேலை செய்யற இடத்துலயும் அவருக்கு டார்ச்சர், வீட்டுக்கு வந்தா இங்க அத்தை கிட்ட டார்ச்சர், எல்லாம் நம்மளாலதான். மாமாவை பார்த்தாவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அத்தையான ஷாமல வந்து நக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் கவலைப்பட்டாங்க. உங்களை ஆரத்தி எடுத்து கூப்பிட்டு வரவேற்கிறதுக்கு நீங்க என்ன என்னோட மருமகங்களா? இவ்வளோ காலமா உக்காந்து சாப்பிட்டீங்கல்ல, அப்ப இல்லாத வெக்கம் இப்ப என்ன வாங்க. அத்தை, மாமா வந்துட்டாரா அப்படின்னு சந்திரிகா கேக்கும் போது ஷாமலாவுக்கு கோவம் வந்துச்சு. ஆமா ஆமா வராரு, உன் மாமா உங்களுக்காக தானே கஷ்டப்படுறாரு. பாவம், அவரோட கஷ்டத்தை கொட்டிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அத்தை, நானும் 2 வருஷமா தேடாத வேலை இல்லத்த. ஆனா எங்கம்மா உனக்கு வேலை கிடைக்குது? நீயும் இப்படி போற அப்படி வர, வேலையே இல்லையே. சந்திரிகா எதுவுமே பேசாம மௌனமா உட்காந்தா. உங்க அம்மா கூட என் புருஷன் பிறந்ததுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் இல்லனா உங்க கதி என்னங்கடி? நீங்களும் மாமாவும் எங்களுக்கு கடவுளுக்கு சமானம். அதுக்குன்னு எங்க 2 பேரு போட்டோவை செவுத்துல மாட்டிரலாமா? ஒரு மாலையை போட்டுருங்க, அப்பதானே உங்க மனசுக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். அந்த மனுஷனோட உடம்பு நல்லா இருக்கணும்னா அக்கா தங்கச்சிங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஷாமலா கண்ணீர் விட்டா. அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் கவலையோட ஒரே தடவை எந்திரிச்சு நின்னாங்க. அப்படி சொல்லி ஷாமலா கண்ணீர் விட்டுக்கிட்டு போகும்போது, அக்கா, நீ என்ன பண்றியோ என்ன பண்ண மாட்டியோ எனக்கு தெரியாது. நீ இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கோ. சரி அரிதா, நம்ம மாமாவுக்காக நான் எந்த வேலைக்கு வேணாலும் போறதுக்கு ரெடியா இருக்கேன். அது வெயிட்டர் வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. அக்கா, இங்க பாருக்கா, குறைவான சம்பளம் கொடுக்கற எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லக்கா, ஏதாவது ஒரு வேலை செய். அப்படி உனக்கு போக வெக்கமா இருந்தா என்கிட்ட சொல்லு. நான் காலேஜுக்கு போறத நிறுத்திட்டு நானே வேலைக்கு வரேன். அதனால உனக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. அரிதா, அப்படியெல்லாம் சொல்லாதடி. இனிமே எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எங்கேயாவது இன்னைக்கு வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் முடிவெடுத்தாங்க. மறுநாள் அன்னைக்கு நைட்டு 8 மணி. சந்திரிகா ஒரு பஸ் ஸ்டாண்டுல நின்னுகிட்டு இருந்தா. கொஞ்சம் தூரத்துல நிறைய ஜனங்க பானிபூரிய போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்க அக்கம் பக்கத்துல வேற எந்த கடையும் இருக்கல. அப்பதான் சந்திரிகாவுக்கு பலமான யோசனை வந்தது. எனக்கு எப்படியும் சாண்ட்விச் செய்ய தெரியும். இங்கே மசாலா சாண்ட்விட்ச செஞ்சு பக்கத்துலயே எங்கேயாவது வித்தா கை நிறைய காசு வரும். மாமா கிட்டதான் அதுக்கு காசு கேட்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா. வீட்ல உக்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற ஹரிதா கிட்ட மாமா ஆனந்தம் வந்தான். ஹரிதா, சந்திரிகா எங்கம்மா? மாமா, அக்கா இப்ப வந்துருவா மாமா. வேலை கிடைச்சா மட்டும் வீட்டுக்கு வா, இல்லன்னா நீ வீட்டுக்கு வராதேன்னு நான் சொல்லிருக்கேன். அதான் அக்கா இவ்வளவு நேரம் ஆனாலும் வரல மாமா. ஏமா அப்படியெல்லாம் சொன்ன? அப்படியெல்லாம் சொல்றது தப்பு இல்லையா? அவ வேலை தேடாத நாள் இல்ல, என்ன பண்றது, அவளோட பாக்கியம். மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இவ்வளவு நாளா அக்கா கஷ்டப்பட்டு வேலை தேடலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ படிப்பு முடிச்சு 2 வருஷம் ஆனா கூட அவளுக்கு வேலை கிடைக்கல. அவ தேடி இருந்தா உண்மையிலேயே வேலை கிடைக்காம இருந்திருக்குமா? அதிர்ஷ்டம் அப்படிங்கறது அவளை தேடி வரணும் இல்லம்மா. நீயும் படிக்கிறல, கொஞ்ச நாள் போட்டோம், அப்போ அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அவங்க மாமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்குள்ள ஹரிதா கால் பண்ணா. அந்த நேரத்துக்கு சந்திரிகா வீட்டுக்கே வந்துட்டா. சந்திரிகாவை பார்த்த உடனே மாமா திட்ட ஆரம்பிச்சா. அந்த சத்தத்தை கேட்டு ஹரிதாவும் ஷாமலாவும் வெளியே வந்தாங்க. இவ்வளோ நேரமாச்சே, இவ்வளவு நேரம் எங்கம்மா போன? மாமா, ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க மாமா, அதனாலதான் இவ்வளோ நேரமாச்சு. போன் பண்ணி சொல்லுன தானே? சாரி மாமா. சரி, போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, சாப்பிடலாம். எங்க இன்னும் சாப்பாடு ஆகலங்க, இன்னும் 10 நிமிஷம் ஆகும். சரி சரி, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, அதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடும் அப்படின்னு சொன்ன உடனே
ஹரிதாவும் சந்திரிகாவும் ரூமுக்குள்ள வந்தாங்க. சந்திரிகா அவளோட ஐடியாவை ஹரிதா கிட்ட சொன்னா. ஹரிதா சந்தோஷப்பட்டா. அக்கா, உன்னோட ஐடியா சூப்பர்க்கா. உனக்கு தான் சாண்ட்விச் பண்ண வரோம்லக்கா, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. என்னோட காலேஜ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் வரேன்க்கா. இப்ப இருக்கிற ஜனங்க அதிகமா ஸ்பைசியா தான் பாப்பாங்க, அதனால மெனுவை சேஞ்ச் பண்ணிக்கோ. என்ன தங்கச்சி அது? சாண்ட்விச் கூட கிரீன் சில்லி, சீஸ் டோஸ்ட், பன்னீர் கிரில்ஸ் அப்படின்னு புதுசா எல்லாத்தையும் ஆட் பண்ணுக்கா. அப்ப இன்னும் நல்ல வியாபாரமாகும். ஆமா தங்கச்சி, புதுசா இருக்கு. ஹரிதா மாமா கிட்ட என்ன சொல்றதுன்னு ரொம்ப பயமா இருக்கு. மாமா ஒத்துக்குவாரா? அக்கா பயப்படாதக்கா, மாமா கண்டிப்பா ஒத்துக்குவாரு. அவருக்கு புரியுற மாதிரி சொல்லு. நீ மாமா கிட்ட சொன்னா கண்டிப்பா அவரு புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அத்தை வந்தா. இங்க பாருங்க பசங்களா, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். இந்த குளிர்காலத்துல நைட்டு நேரத்துல இந்த மாதிரி சாண்ட்விச் வித்தா நல்லபடியா வியாபாரமாகும். இது கூட கொஞ்சம் மசாலாவை அதிகமா ஆட் பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லபடியா வியாபாரமாகும். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. மாமா கிட்ட பேசி நீங்க தான் பர்மிஷனை வாங்கி தரணும். இங்க பாருமா சந்திரிகா, உங்க மாமா எந்த காரணத்தை கொண்டும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. அத்தை, மாமா ஒத்துக்கலன்னா எப்படி அத்தை? எங்களுக்கு தேவையான பணத்தை மாமா தானே அத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும். நாங்க என்னத்த பண்றது? இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு காசு வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் எப்படியாவது உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறேன். நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். சரிங்க அத்தை. சரிங்கம்மா, இப்ப நேரமாச்சு, சீக்கிரமா சாப்பிட வாங்க. ஷாமலா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அக்கா, நம்ம அத்தைய ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்க்கா. ஆமா ஹரிதா, அத்தை இவ்வளவு நாளா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சாப்பிட போனாங்க. இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள்ல இருந்தே சந்திரிகா சாண்ட்விச் பிசினஸ் ஆரம்பிச்சா. அந்த மசாலா சாண்ட்விச் கமகம வாசத்துக்கு நிறைய கஸ்டமர் அங்க வர ஆரம்பிச்சாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வர பேச்சுலர்ஸுங்க சாயங்கால நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்தாங்க. சாண்ட்விச் ரொம்ப சூப்பரா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிகா சந்தோஷப்பட்டா. ஒரு நாள் மனோகர் அரவிந்த் கிட்ட, இன்னைக்கு நான் சாண்ட்விச்ச சாப்பிட போறேன், ஆனா எந்த காரணத்து கொண்டும் காசை கொடுக்க மாட்டேன். நீ காசை கொடுக்கலன்னு சந்திரிகா உன்னை சும்மா விடுவாளா? நீ பாத்துக்கிட்டே இருறா, நான் எப்படி தப்பிக்கிறேன்னு அப்படின்னு அவங்க 2 பேரும் சந்திரிகா கடைக்கு வந்தாங்க. கடைக்கு வந்த கஸ்டமருக்கு சந்திரிகாவும் அவ கடையில இருந்து சாண்ட்விச் கொடுத்தா. அவங்க 2 பேரும் சேர்ந்து 2-3 சாண்ட்விச் சாப்பிட்டாங்க. அரவிந்த் காசு கொடுத்தான், மனோகர் காசு கொடுக்கல. சந்திரிகா மனோகர் கிட்ட பேசும்போது மனோகர் ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சான். இப்படி 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் ஆரம்பிச்சது. அந்த வாக்குவாதத்துல சந்திரிகாவுக்கு கோவம் வந்து கையில இருந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து மனோகர் கண்ணுக்கு அடிச்சான். அவளோட தைரியத்தை பார்த்து அங்க ரோட்ல போய்கிட்டு இருந்தவங்க, அங்க நின்னுகிட்டு இருந்த கஸ்டமர் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. நாங்க 2 பேரும் ஒரு பெட்டு கட்டி இருந்தோம். என்ன பெட்டிங் அது? ஒரு பொண்ணை நாங்க ராகிங் பண்ணா அவ எப்படி இந்த நிலைமையில ஸ்பேஸ் பண்ணுவா அப்படின்னு. சந்திரிகா, உண்மையிலேயே நீங்க ரொம்ப தைரியசாலி. நான் இந்த வியாபாரத்துக்கு வரணும் அப்படின்னு முடிவு எடுத்தப்பவே எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். என்னோட தன்னம்பிக்கைனாலதான் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். உண்மையிலேயே நீங்க ரொம்ப தைரியசாலி, இப்படிதாங்க இருக்கணும். அப்படி அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. சாண்ட்விச் விக்கிற சந்திரிகாவுக்கு அன்னையில இருந்து எல்லாமே நல்லதுதான் நடந்தது. 3 பூ 6 காய் மாதிரி சந்திரிகாவோட பிசினஸ் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது. மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து அவளோட மாமா கிட்ட கொடுத்து எல்லா விஷயத்தையும் சொன்னா. அம்மா சந்திரிகா, உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. எவ்வளோ படிப்பெல்லாம் படிச்சு இப்போ சாண்ட்விச் விக்கிற. இருந்தாலும் உன்னோட படிப்புக்கேத்த வேலை கிடைக்கலன்னு நீ உடஞ்சு போய் ஒரு மூலையில உக்காராம துணிஞ்சு உன் காலு மேல நிக்கணும்னு நீ யோசிச்சது எனக்கு சந்தோஷம். ஆமாங்க, எப்பவுமே பொட்ட பசங்கன்னா தைரியமா துணிஞ்சு எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அவளுக்குள்ள இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். பேருக்கு எங்களுக்கு அத்தை மாமா ஆனாலும் எங்களுக்கு அப்பா அம்மா நீங்க. பிரச்சனைன்னு வந்தா பொட்ட பசங்க துணிஞ்சு முன்னாடி போலாம் அப்படிங்கிறதுக்கு நீதான் ஒரு முன் உதாரணம். ஆம்பளை பசங்களை விட பொட்ட பசங்க எதுலயும் குறைஞ்சவங்க இல்லன்னு இன்னைக்கு நீ காட்டி கொடுத்திருக்க. அன்னையில இருந்து சந்திரிகா சாண்ட்விச் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு மாமாவுக்கு அந்த பணத்தை கொடுத்துக்கிட்டு அவளோட தங்கச்சியையும் சந்தோஷமா படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா.